இவங்க தான் போய் யுனெஸ்கோ பட்டம் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் பொய்ய சொன்னாங்களே. அது பொய்களின் பிறப்பிடம் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம். நேரடியாகவே குற்றம் சாட்டுகின்றேன். அதனால அராஜகங்களையும் அநியாயங்களையும் பொய்களையும் கட்டவிழ்ப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நேராக எந்த கட்சியும் கிடையாது. அது ஒரு புறம். இன்னொரு புறம் உச்ச நீதிமன்றம் பெரிய அளவுல ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். நீங்க எதுக்கு தடுக்கணும்? பொதுமக்கள் ஆலயங்களில ஒரு டிவியை போட்டு வந்திருக்கக்கூடிய பக்தர்களை அதை பார்க்க வேண்டும், ஒளிபரப்ப வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஏன் அதை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு கண்டனம் கூட தெரிவித்திருக்கின்றார்கள். இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஏதாவது நபர்கள் இந்த ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதை கூட நம்முடைய உச்சநீதிமன்றம் அதை சொல்லி இருக்கின்றார்கள். பொதுப்படையாக இருக்கக்கூடிய பக்தர்கள், அன்பர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த விழாவை ஒரு கோலாகலமாக அதை கொண்டாட வேண்டும் அப்படின்னு நினைத்து அமைதியான முறையில கொண்டாட வேண்டும். வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு அன்னதான பிரசாதமோ ஒரு கடவுளுடைய பிரசாதத்தை எல்லாம் கொடுத்து அதை கொண்டாட வேண்டும் அப்படின்னு எளிய முறையில அதை நினைக்கிறாங்க. இதை அரசாங்கம் போய் இதை தடுத்து நிறுத்தி என்ன பண்ண போறாங்க? என்னங்க இது சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றும் அப்படிங்கிற கணக்குல தான் இவங்களுடைய பாணி இருக்கின்றது.